கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு தலைப்பை கொடுத்து ஆராய்ந்து பார்க்க போறோம்னா, எலியா திரும்பவும் வரப்போறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு முன்பு அவர் வரணும் அப்படின்னு சொல்லி இன்னும் அநேக கள்ள தீர்க்க தரிசனங்கள் உரைத்து கொண்டு வருகிறதையும் கள்ள போதகங்கள் பிரசங்கித்து கொண்டு வருகிறதையும் நம்ம பார்க்கிறோம். சரி, எலியா திரும்பி வருவாரா அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். அவங்க எந்த வசனத்தை கொண்டு இதை பேசுறாங்கன்றதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். இதோ கர்த்தருடைய பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஆமென். ஆமென். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே, அப்போ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள்னா அது 2ஆம் வருகை இல்லையா? வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதனால நிச்சயமா 2ஆம் வருகைக்கு முன்பாக எலியா வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேக போதனைகள் போதித்து கொண்டு வருகிறாங்க. சரி, அதுக்கு அவங்க சாட்சியா இன்னும் அநேக வசனங்களை சொல்றாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். ஆமென். ஆமென். அப்போ யோவான் வெளிப்படுத்தின விஷயத்துல எழுதியிருக்கும் போது 2 சாட்சிகளை குறித்து சொல்லியிருக்காரு. அவங்க 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் 1260 வருஷம் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. அந்த 2 சாட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா, எலியாவும் மோசேனும், சில பேரு எலியாவும் ஏனோக்கனும், சில பேர் ஏனோக்கும் எலியாவனும் அப்படி சொல்லி கொண்டிருக்காங்கல்ல. இது உண்மையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு முன்பாக எலியா வருவாரா, அவர் வருவாரா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அவங்க வர்றதுக்கான சில வசனங்கள் எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளினாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். ஆமென். அந்த 2 சாட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாளிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இது மாதிரி யாரு மழையை வானத்துல பெய்யாதபடிக்கு அடைத்தாருன்னு பாத்தீங்கன்னா, எலியா ஜெபம் பண்ணி 3 வருஷம் மழை பெய்யாதபடிக்கு நிறுத்தினாரு. அதே போல தண்ணீரை ரத்தமாக மாற்றினது யாருன்னு பாத்தீங்கன்னா, மோசே தான் எகிப்துல தண்ணீரை ரத்தமாக மாற்றினார். அதனால இவங்க 2 பேர் தான் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போதகம் இருக்கு. முதல்ல 2 சாட்சிகள் 8 வஸ்திரம் உடுத்தி கொண்டு 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னா, தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள்னா ஒரு வருஷம். அப்ப 1260 நாள்னா 1260 வருஷம். இவங்க 40 நாள் வனாந்தரங்கள்ல சுத்துவாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆனா அவங்க 40 வருஷம் தான் சுத்தினாங்க. 70 நாள் தீர்க்க தரிசனம் டேனியல் சொல்றாரு இல்லையா, 70 வாரங்கள்னு. அப்ப 490 நாள்னா 490 நாள் கழிச்சு கர்த்தர் வரல, 490 வருஷம் கழிச்சு கர்த்தர் வந்தார். அப்போ தீர்க்க தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் நாள் எல்லாம் வருஷங்கள்னு இருக்கு. அப்போ 1260 வருஷம் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க முடியுமானா அது நிச்சயமா கிடையாது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2 சாட்சிகளும் 2 வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு, 8 வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு 1260 வருஷம் நாட்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவருக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களேன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ விளக்கு தண்டுனா யாருன்னு பாத்தீங்கன்னா, இதே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்போ 7 குத்து விளக்குகளும் 7 சபைகள்னா, இங்க 2 குத்து விளக்குனா 2 சபைன்றத புரிஞ்சுக்கணும். அது ஏற்கனவே நம்மளுடைய சகோதரர் அது யூத சபையும் புறஜாதி சபையும் சொல்லி அநேக வசனங்களால நம்மளுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டியிருக்காங்க. சரி, அப்போ மழை பெய்யாதபடிக்கு வானத்திலிருந்து அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதே அப்படி எழுதியிருக்குதே.
அப்படின்னா அது என்ன, மழைன்னா என்ன அப்படின்றத நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆமென். ஆமென். இங்க மலைக்கு ஒப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? வசனத்தை சொல்றாரு இல்லையா? மலையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் சொல்லி அதுக்கு எதை ஒப்பிட்டு சொல்றாரு? மலைய வசனத்துக்கு ஒப்பிட்டு சொல்றதை நம்ம பாக்குறோம். அப்போ இங்க வசனம், மலைன்னா வசனம்ன்றது புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒருவரும் காணாத ரா காலம் வருகிறதுன்னு சொல்றாரு. அப்போ ரா காலம்னா வேதமே இல்லாத காலம். வேதம் தான் நமக்கு வெளிச்சம். 1260 வருஷம் வரைக்கும் வேதம் இங்க கொடுக்கப்படல, பைபிள் இல்ல. பைபிள் வச்சிருந்தா கொல்லப்படணும்னு சொல்லி இந்த ரோமன் கத்தோலிக்களால சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டு பைபிள் இல்லாம இருந்த காலம் தான் நீங்கள் ஒருவரும் காணாத ரா காலம். அது 1260 வருஷம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். இதோ நான் ஜனத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகும் பஞ்சம் அல்ல. அதாவது மழை பெய்யாம தானியம் விளையாம இருக்கிற அந்த பஞ்சத்தை பத்தி நான் சொல்லல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன். அதுதான் நம்மள ஒருவரும் காணாத ராக்காலம். அப்ப இந்த வசனத்துல இருந்து இது மனுஷங்க கிடையாதுன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் எலியாவை தீர்க்கதரிசி உங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்றாரே, அது என்னன்றதை அந்த கேள்வி திரும்ப நம்ம கேட்டு பார்க்கணும். அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படிப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ மனுஷன் மரித்த பிறகு திரும்பவும் உயிரோட வர முடியாது இல்லையா? அப்போ எலியாக்கு என்ன ஆச்சு? எலியா மரித்தாரா, இல்ல உயிரோடு இருக்கிறாரா, இல்ல உயிரோட வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரா, இல்ல எலியா திரும்பி வரணும்னு சொல்லி வேத வாக்கியங்கள்லாம் சொல்லுகிறதே அது எப்படி அப்படின்ற இந்த கேள்வி எல்லாம் கேட்டு பார்க்கலாம். திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் இடத்திற்கும் திருப்புவேன். ஆமென். ஆமென். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அழியாதபடிக்கு. எலியா வந்து என்ன பண்ணுவாராம்? அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்துக்கும் மனம் திரும்பும்படியாக திருப்புவான்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? சரி, இது எப்போ இந்த வசனம் நிறைவேறுச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 15 - 17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். ஆமென். ஆமென். இங்க யார பத்தி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானனை பத்தி சொல்றாங்க. கர்த்தருக்கு பலியை ஆயத்தம் பண்ண யோவான் ஸ்நானனை பத்தி தான் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதா இருக்கிறது. இவரை தான் எலியாவின் ஆவின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அப்போ எலியாவின் ஆவினா எலியாக்குள்ள இருந்தது என்ன ஆவி அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும். எலியாக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதே பரிசுத்த ஆவியானவர் தான் யோவான் ஸ்நானனுக்குள்ள இருந்தார். அவருக்கு இவர் அடையாளமாக இருந்தார். வசனங்களை கவனிச்சு பாருங்க. தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பான். அப்போ தாயின் வயிற்றிலிருந்தே பரிசுத்த ஆவியால் யோவான் ஸ்நானன் என்ன பண்ணாரு? நிரப்பப்பட்டார். மரியாள் அவங்களை வாழ்த்தும் போது அந்த பிள்ளை துள்ளிற்றுன்னு சொல்லி அந்த வசனம் நம்ம படிக்கிறோம். அவன் இஸ்ரவேலின் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவான். மனம் திரும்புவதற்கான ஞானஸ்தானத்தை கொடுத்து வருவார் அப்படின்றத பாக்குறோம். ஏற்கனவே மல்கியால சொன்ன மாதிரி பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் இடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களுடைய நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனங்களை கர்த்தருக்கு ஆயத்தம் படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பானா. அவர் கர்த்தருக்கு முன்பாக இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு அவருக்கு பாதைகளை செவை பண்ணான்றதை நம்ம பார்க்கணும்.
கர்த்தர் வருவதற்கு முன்னாடியே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்து நமக்கு மீட்பர் வருவார், நம்மை ரட்சிப்பார் சொல்லி கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தவரா இருக்கிறார்ன்றத புரியும். அவரை தான் நான் எலியாவை முன்னாடியே உங்களுக்கு அவருடைய வருகைக்கு முன்பாக அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு தான் கர்த்தருடைய முதல் வருகை, இரண்டாம் வருகைன்னு இருக்கு. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் இது வருகை தான். அவர்ல அந்த 2 நாள் அது கர்த்தருக்கு 1000 வருஷம்ன்றது ஒரு நாளை போலவும், ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கு. அவர் 2 நாள் கழிச்சு திரும்பவும் வராரு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட வருகை இந்த முதலாம் வருகை, இரண்டாம் வருகைன்றதெல்லாம் அவருக்கு இல்லை. அவரோட வருகைன்றது திரும்பவும் வரப்போதும் ஒரே வசனத்தை தான் குறிக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆண்டவருடைய முதலாம் வருகைக்கு முன்பாகவே வந்த எலியா தான் கர்த்தருடைய பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் தீர்க்கதரிசியாக எலியாவை அனுப்புவேன்னு சொன்னது இந்த யோவான் ஸ்தானனை தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கான நம்ம நிறைய வசனங்களை இப்ப ஆதாரத்தோட நம்ம பார்க்கலாம். இப்போ எலியாவோட ஆவிதான் யோவான் ஸ்தானன்றதுக்கான வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஏன்னா வரப்போகிற எலியா இவன் தான் அப்படின்றதுக்காக நிறைய ஆதாரங்களை வசனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எலியா திரும்பி வந்தாரான்னு கேட்டா கிடையாது, யோவான் ஸ்தானன் தான் வந்தாரு. ஆனா அவர் எலியாவுக்கு அடையாளமா இருந்தாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி முதலாம் ஆதாம் இரண்டாம் ஆதாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? முதலாம் ஆதாம் மண்ணால் உண்டானவன், இரண்டாம் ஆதாம் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். அப்போ முதலாம் ஆதாம் இந்த கிறிஸ்து முதலாம் ஆதாமுக்கு அடையாளமானவர்னு சொல்லி எழுதியிருக்கிறது படி இந்த யோவான் ஸ்தானன் எலியாவுக்கு அடையாளமா இருக்கிறார்ன்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கான சில வசனங்களை ஆராய்ஞ்சு பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சியை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி, ஆமேன் ஆமேன். உங்களுக்கு எதிர்பட்டு வந்த அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு அவங்க கேட்கும்போது அதுக்கு அடையாளம் சொல்றத பாருங்க. அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடை தரித்து வார்க்கச்சையை தன் அறையில் கட்டி கொண்டிருந்தான் சொன்னாங்க. உடனே அப்போது அவன் திஸ்பேன் ஆகிய எலியாதான் என்று சொன்னாங்க. அப்போ எலியா என்ன உடைய தரித்திருந்திருக்கிறாரு? மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையில் கட்டி கொண்டிருந்தார் இல்லையா? சரி, யோவான் ஸ்தானன் எப்படி இருந்தாருன்றதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. ஆமேன் ஆமேன். இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான்றதை நம்ம பார்க்கிறோம். அது எப்படி எலியா எந்த ஆடையை உடுத்தி கொண்டிருந்தாரோ அது எதற்கு அவருக்கு அடையாளமா இருந்ததோ அதே அடையாளத்தை யோவான் ஸ்தானனும் உடுத்தி கொண்டிருந்தது. எதற்காகனா வரப்போகிற எலியா நான் தான் அப்படின்றத மக்களுக்கு தெரிவிக்கும்படியாக தான் இது நடந்ததுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எலியா முந்தி வர வேண்டும் என்பது தீர்க்க தரிசனம் தான். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிஞ்சிடுச்சு. வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்தானன் தான். அந்த எலியாவாக வந்த யோவான் ஸ்தானன் தான். அவருடைய ஆவி அவருக்குள்ள இருந்தது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் எலியா கிட்ட இருந்தார். அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு யார்கிட்ட இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்தானன் கிட்ட இருந்தாரு. இப்படி வருவன் சொன்ன அடையாளம் யாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்தானனை குறித்து தீர்க்க தரிசனம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கான வசனங்களை பார்க்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11 - 15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென் ஆமென். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி எழுதிருக்கு இல்லையா? இங்க வசனம் யாரை பத்தி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்திரீகளில் பிறந்ததிலே யோவான் ஸ்தானை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி யோவான் ஸ்தானை குறித்து தான் சொல்றாரு. அதுல 12வது வசனம் பாத்தீங்கன்னா யோவான் ஸ்தானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதுன்னு சொல்லி அங்கேயும் யோவான் ஸ்தானனை குறித்து தான் சொல்றாரு. 13வது வசனத்திலையும் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்டுன்னு சொல்லி இங்கேயும் யோவான் ஸ்தானனை பத்தி தான் சொல்றாரு. அப்போ 14வது வசனத்துல சொல்றாரு, நீங்க ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தா மல்கியால எழுதியிருக்கிறபடி வருகிறவனாகிய எலியா இவன் தான் சொல்றாரு. அப்போ காது உள்ளவன் எவனோ கேட்க கடவன்னா வசனங்களை உணர்ந்து படிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. சரி, அப்பவும் இவங்க என்ன பண்ணல, அதை புரிஞ்சுக்கல. அவரோட சீஷர்கள் என்ன பண்ணல,
அந்த வசனத்துக்கான அர்த்தங்களை புரிஞ்சுக்கல. திரும்பவும் என்ன பண்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறாங்க. வாசிக்கலாம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 10-13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆமீன். ஆமீன். வேதபாரகர்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி சீஷர்கள் என்ன பண்ணாங்க, ஏசப்பா கிட்ட கேட்கிறாங்க. ஏசப்பா அவருக்கு பிரதியுத்தமாக என்ன சொல்றாங்கன்னா, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகள் இடத்திலும், பிள்ளைகளுடைய இதயத்தையும் பிதாக்கள் இடத்தையும் திருப்பி எல்லாரையும் கீழ்ப்படிய வச்சு தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போறதுக்கான வேலையை செய்வாரு. அது உண்மைதான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவனை அறியாமலும் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செஞ்சாங்க. அப்போ ஏரோது என்ன பண்ணா, யோவான் ஸ்நானனோட தலையை வெட்டி என்ன பண்ணாங்க, கொன்று போட்டாங்கன்றத நம்ம பாக்குறோம் இல்லையா? அத எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவனை அறியாமலும் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களாலே பாடுபடுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை சொன்னோன்னே அவங்க யோவான் ஸ்நானனை பத்தி தான் சொல்றாங்கன்றது அவங்க சீஷர்கள். அது அப்பதான் அவங்களுக்கு புரியுது, அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டாங்க. அப்போ யோவான் ஸ்நானனுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா எலியாவுக்கு அடையாளம். அப்ப யோவான் ஸ்நானன் வந்து வேற, எலியா வேறன்றது முதல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எலியா தான் திரும்பி உயிரோட வந்தாரான்னு கேட்டா கிடையாது, எலியா மரித்து போனார். எலியா மரித்து போனதுக்கான வசனங்களை நம்ம பார்க்கலாம். அப்போ யோவான் ஸ்நானன் வருவாரு, வந்து இந்த மாதிரி கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணுவார், வழிகளை ஆயத்தம் பண்ணுவார்னு தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. வனாந்தரங்களை வழிகளை ஆயத்தம் பண்ணுங்க, அவருடைய நாமம் யெகோவான்னு எழுதியிருக்கு. வனாந்தரங்களை வழிகளை ஆயத்தம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானன். கர்த்தரை பாடி வனாந்தரங்களில் வழிகளை ஆயத்தம் பண்ணுங்க, வருகிறவருடைய நாமம் யெகோவான்னு போட்டுருது. கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணது யோவான் ஸ்நானன். வந்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரை யெகோவான்னு சொல்லி சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 4வது வசனம் எழுதியிருக்கு. அப்போ இந்த எலியாவுக்கு என்ன ஆச்சு? எலியா மரித்தான்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு. சரி, அதுக்கான எலியா திரும்பி வர முடியுமா? மனுஷன் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. அப்ப எலியாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்க்கலாம். சரி, வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின் எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்து எலியா சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு ஏறி போனான். ஆமேன். ஆமேன். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனா, உயிரோட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு இன்னைக்கு அநேகர் போதிச்சு வராங்க இல்லையா? இது உண்மையா அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். முதல்ல எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்கும்போது, உன்னிடத்துல இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேணும்னு கேட்கிறாரு. அப்போ ஆவியின் வரத்தை ரெட்டிப்பா எலியாவால கொடுக்க முடியும்னா அது முடியாது, அது கர்த்தர் கொடுக்குற ஈவு இல்லையா? அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்கிறது நீ பாத்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அது தேவனுடைய ஈவு. உன்னை பார்க்க வைக்கிறதும் இல்ல பார்க்க வைக்காம இருக்கிறதும் அவருக்கு கிட்டதான் இருக்கு, என்கிட்ட இல்லைன்னு சொல்றா. அதே போல கர்த்தரோட இரக்கத்தின்படி அவங்க பாக்குறாங்க, அது எலியாவோட வரம் ரெட்டிப்பா எலிசாக்கு கிடைக்குதுன்றத நம்ம பாக்குறோம். சரி, எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான் அப்படின்றத இந்த வசனத்தை கொண்டு அவர் பரலோகத்துல உயிரோட இருக்கிறார், உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரசங்கிக்கிறது உண்மையா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆமென். ஆமென். அப்போ புதிய ஏற்பாட்டுல யோவான் எழுதுறாரு இல்லையா, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி எழுது. அப்போ எலியா பரலோகத்துக்கு ஏறி இருந்தா இந்த வசனத்தை அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களே. வேத வசனத்தில் ஒன்றும் தரையில் விழாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பரலோகத்துக்கு ஏறி போனான்னு சொல்லி அந்த வார்த்தைய எழுத்தா நம்ம பார்க்க கூடாது. சரி, இதை நம்ம இன்னும் ஆராய்ஞ்சு பார்க்கலாம்.
மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அப்போ இப்படி உயிரோட எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போக முடியுமான்னு கேட்டா, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாதுன்னு சொல்லி வசனங்கள் எழுதியிருக்கு. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லைன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தில் படிப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி வேத வசனங்கள் சொல்லுது. சரி, அப்போ மனுஷனுக்கு என்ன நடக்கும்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆமென். ஆமென். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அப்போ மனுஷன் நான் பிறந்தானா அவனுக்கு மரணம் நிச்சயம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அவன் மண்ணா இருக்கிறதுனால அவன் சரீரம் மண்ணுக்கு திரும்புன்றதை நம்ம பார்க்கிறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாசத்திலே நினை. ஆமென். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பும். அப்போ மனுஷனா பிறந்தா மரணம் நிச்சயம். அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். அது வரைக்கும் எல்லாரும் மரணத்தை ருசி பார்த்துதான் ஆகணும். யோபு 30ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். சகல ஜீவ ஆத்மாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பீர் என்று அறிவேன். ஆமென். ஆமென். யோபு சொல்றதை கவனிச்சு பாருங்க. சகல ஜீவாத்மாக்களுக்கும் குறிக்கப்பட்ட மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பீர் என்று அறிந்திருக்கு. அப்போ மனிதனா பிறப்புந்தான் மரணம் நிச்சயம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சங்கீதம் 98ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசிக்கலாம். மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? ஆமென். ஆமென். மரணத்தை காணாமல் உயிரோட இருப்பவன் யார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இல்லையா? அப்ப மரணத்தை காணாம உயிரோட இருக்க முடியாது அப்படின்றத தாவீது நல்லா அறிந்திருக்கிறார் இல்லையா? பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிக்கலாம். எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுப்புத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாள் அளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருக்கிறது. பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்திற்கு போகிறார்கள். இதற்கு நீங்களாய் இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. ஆமென். ஆமென். எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறதுன்றதை நம்ம பாக்குறோம். அவங்க எல்லாரும் கடைசியில் எங்க போறாங்க? பின்பு அவர்கள் செத்தவரிடத்தில் போறாங்க. இதற்கு நீங்களா இருக்கிறவன் யார் அப்படின்னு சொல்லி வசனம் கேட்குது. அப்போ இதற்கு நீங்களா யாரும் இருக்க முடியாது. மனுஷனா பிறந்தா மரணம்ன்றது நிச்சயம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இயேசு கிறிஸ்து சொல்ற சில வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 51 53 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். நீயோ ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார்கள். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டுடைய வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நம்ம நடப்போமானால் மரித்தாலும் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம் இல்லையா? அதனாலதான் நான் மரித்தவர்களின் தேவனா இல்லாம அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். எப்படி சொல்றாங்க? யூதர்கள் என்ன சொல்றாங்க கவனிச்சு பாருங்க. ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தாங்க. அப்போ யூதர்களுக்கு தெரியாதது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கு மரணத்தை ருசிப்பதில்லை என்று என்கிறாயே. எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தாங்க. அப்போ எலியாவை பத்தி நன்கு தெரிந்தவங்க தானே இவங்க. அப்ப இவங்க என்ன கேட்கணும்? நீ எலியாவா? பின்ன நீ ஏனோக்கா அப்படின்னு கேட்டிருக்கணும் இல்லையா? அப்படி கேட்கலையே. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க மரித்தாங்கன்னு சொல்லி தானே சொல்றாங்க. சரி, அப்போ எலியாவுக்கு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது யோசபாத்
நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். ஆமேன். யூதாவின் ராஜாவாகி யோசபாத் என்ன பண்றாங்க, யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் ஒருவரும் இங்க இல்லையா என்று கேட்கிறாங்க. இது எங்க கேட்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எலியா எடுத்துக்கொண்ட பிறகு அடுத்த வசனம் அடுத்த அதிகாரத்துல இது எழுதப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ யோசபாத் தம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் இங்க இல்லையான்னு கேட்கும்போது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்னா, இங்க எலியா இல்ல, அவருடைய ஸ்ரீஷன் தான் இங்க இருக்கிறாரு, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரு அப்படின்னு இங்க சொல்றாங்க இல்லையா. அப்போ அங்க எலியா இல்ல, எலிசா தான் இருக்கிறாருன்றத நம்ம பாக்குறோம். யாரோட காலத்துல? யோசபாத்து விசாரிக்கிறாரு. யோசபாத்து விசாரிக்கும் போதே யாரு இல்ல, அங்க எலியா கிடையாது, எலிசா தான் இருக்கிறாருன்றத நம்ம பாக்குறோம். ஏன்னா எலியா இருக்கிற வரைக்கும் எலிசா வந்து எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் சொல்லலன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க யார் இருக்கிறா? எலிசா இருக்கிறாருன்னா அப்ப அங்க எலியா இல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த யோசபாத்தோட பிள்ளை யாருன்றத நம்ம பார்க்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். ஆசா யோசபாத்தை பெற்றான், யோசபாத் யோராமை பெற்றான், யோராம் உசியாவை பெற்றான். ஆமென். ஆமென். யோசபாத் யோராமை பெற்றான்றத நம்ம பாக்குறோம். அப்போ யோசபாத்தோட பையன் தான் யோராம்ன்றத புரிஞ்சுக்கணும். அப்போ யோசபாத் மரித்த பிறகு யோராம் என்ன பண்றாரு? ராஜ்ய பாரத்துல ஏறி வராரு. அப்போ ராஜ்ய பாரத்துல இருக்கும்போது எலியாவோட கடிதம் யோராமுக்கு வருதுன்னா, அப்போ யோராமோட காலத்துல எலியா இருந்திருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லையா. அதற்கான வசனங்களை பார்க்கலாம். 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். யோசபாத் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான். ஆமென். ஆமென். யோசபாத் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்து தாவீது நகரத்திலே என்ன பண்ணாங்க? பிதாக்களுடைய அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அப்ப யோசபாத் காலத்திலேயே யார் கிடையாது? எலியா கிடையாது, எலிசா தான் இருந்தாருன்னு பாக்குறோம். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான்னு சொல்லி எழுதியிருக்கு. சரி, யோராம் ராஜாவாகும் போது அவன் வாழ்ந்து கொண்ட காலத்துல எலிசா வந்து யோராமுக்கு ஒரு கடிதத்தை நிருபத்தை அனுப்புறத நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 12-15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. அதில், உம்முடைய தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி, உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடியினால், இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையாக வாதிப்பார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழும் மட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது. ஆமேன். ஆமேன். அப்போ யோராம் இருக்கும்போது தீர்க்கதரிசியாக எலியா எழுதின நிருபம் அவங்க கிட்ட வருதுன்னா, அப்போ எலியா எழுதின நிருபம் அவங்க கிட்ட வருதுன்னா, எலியா அப்ப அந்த இடத்துல உயிரோட பூமியில இருந்திருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்போ பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? அப்ப இந்த நிருபம் எங்க பரலோகத்துல இருந்து வந்து எழுதினாரா? யோசிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்றாரு பாருங்க. அங்க நடந்ததை சொல்றாரு. உம்முடைய தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழியிலும் தாவீதோட வழியிலும் நடவாம இஸ்ரவேல் ராஜாவாகிய துன்மார்களோட வழியில நடந்து உன்னுடைய சகோதரர்களை எல்லாம் நல்லவர்களா இருந்த உத்தமர்களை நீ கொன்று போட்ட. இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளையும் உன் மனைவியையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையால் வாதிப்பார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழும் மட்டும் கொடிய வியாதியினால் பாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்ததுன்னு சொல்லியது. அப்போ எங்க இருந்து எழுதினார் இந்த எலியா? அப்ப இந்த வசனம் மூலமா எலியா உயிரோட தான் இருந்திருக்கிறாரு, அவங்க காலத்துல இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் மரித்திருக்கிறார். அவரோட மரணத்தை காணல யாரும். சரி, எலியா உயிரோட தான் இருந்திருக்காரு, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படல. இது முதல் தடவை கிடையாது. இது மாதிரி பல முறை கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டு இருக்கிறாரு அப்படின்றதுக்கான வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம்.
ஒபதியா வழியிலே போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகம் குப்பர விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான் தான். நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறேன் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். அதற்கு அவன், ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறேன் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீர். நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாம் இடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஆமேன். ஆமேன். ஒபதியா வழியில் போகும்போது எலியாவை பார்த்து எதிர்பட்டு பாக்குறாங்க இல்லையா? அப்போ எலியா சொல்றாரு, நான் வந்திருக்கிறதா போய் நீ ஆகாப்பு கிட்ட போய் சொல்லுன்னு சொல்றாரு. அப்போ ஒபதியா சொல்ற வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. உம்மை தேடும்படி என் ஆண்டவர் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்ல என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். நீ இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். இப்பொழுது போய் நீங்க வந்திருக்கிறீங்கன்னு நான் சொல்லும் போது நான் போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போவார். என்ன சொல்றாரு? பரலோகத்துக்கு கொண்டு போவான்னு சொல்ல, நான் அறியாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார். அப்போது நான் ஆகாப் இடத்துல போய் அறிவித்த பின்பு எலியா வந்திருக்கிறார் வாங்க நான் சொன்ன போது உம்மை காணாவிட்டால் அவன் என்னை கொன்று போடுவானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆகாப் ஒபதியா என்ன சொல்றாரு? உன்னை பரலோகத்துக்கு எடுத்து கொண்டு போவான்னு சொல்லல, உன்னை நான் அறியாத இடத்துல கர்த்தர் கொண்டு போய் ஒளிச்சு வைப்பாரு. அப்போ இது முதல் முறை கிடையாது, இது முறை ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்றதுக்கான வசனம். இது மாதிரி இன்னொரு முறையும் நடந்திருக்கு. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3-9 வசனங்கள் வாசிக்கலாம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆமென். ஆமென். கர்த்தர் எலியாவை போய் கொண்டு போய் வைக்கிறது இது முதல் முறை கிடையாது இல்லையா? வசனம் பாருங்க. யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றங்கரையில் நீ ஒளிந்து கொண்டிருன்ற. ஒளிந்து கொண்டா நீ யார் கண்ணிலையும் படாம இருன்ற. அப்போ அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடு. அந்த காகங்கள் அவனுக்கு இறைச்சியும் தண்ணீருக்கு ஆற்றங்கள்ல இருக்கிற தண்ணீரை குடித்து பிழைத்திருந்தாருன்றத பாக்குறோம் இல்லையா? அப்போ மழை காலம் வத்தி போன பிறகு அவங்க மழை காலம் இல்லாம பெய்யாதனால ஆறு வத்தி போகும்போது அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்திருந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு அப்படின்னு சொல்ல மாதிரி உன்னை பராமரிக்கும்படி நாங்க இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. அங்கேயும் போய் என்ன பண்ணாரு? அங்க ஒளிந்து மருந்து தான் வந்தாரு. அதனாலதான் ஆகாப்பு போய் தேடும் போது எலியாவை கண்டுபிடிக்க முடியலன்றத பாக்குறோம். கர்த்தர் அவரை கொண்டு போய் ஒளித்து வைத்திருந்தார்ன்றதை நம்ம பாக்குறோம். சரி, கர்த்தர் எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாடியே எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறாருன்றத எலிசா கிட்ட தீர்க்கதரிசிங்க சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் சாதாரணமான மனுஷங்க கிடையாது, தீர்க்கதரிசிங்க முன்னாடி முன் அறிவிக்கிறாங்கன்றத நம்ம பாக்குறோம். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3-7 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும்
உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். ஆமேன். ஆமேன். இங்க பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதரிசி புத்திரங்க என்ன சொல்றாங்க பாருங்க. எலிசா கிட்ட வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்போ அந்த தீர்க்கதரிசிங்களுக்கு எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்ன்றது தெரிந்திருக்கு இல்லையா? அதனாலதான் எலிசா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவன், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் மட்டும் எரிகோவுக்கு இருந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர் என்ன பண்றாங்க, எலிசா இடத்துல வந்து, இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவார்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லும் போது திரும்பவும் வேற இடத்துக்கு போறாரு. அங்கேயும் அங்க இருக்கிற தீர்க்கதரிசிங்க என்ன பண்றாங்க, இதை கேட்கறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசின் புத்திரர்கள் 50 பேர் இருக்கிறாங்க. தூரத்துல பார்த்து கொண்டிருக்கும் போதுதான், அவர்கள் யோர்தான் கரையில இருக்கும் போதுதான் எலியா எடுத்துக்கொள்ளப்படுறதை இவங்க பாக்குறாங்க இல்லையா? அப்போ தீர்க்கதரிசி புத்திரர்களுக்கு இவங்க எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்ன்றதை இவங்க நன்கு அறிந்திருக்கிறாங்க. அது எலிசாவுக்கு முன்னதாகவே அறிவிக்கிறாங்க. அதை எலிசாவும் நன்கு தெரிந்திருக்கிறார் இல்லையா? சரி, அதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்குதுன்றத பாருங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசி. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியோரோடு 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். ஆமேன். ஆமேன். அப்போ தீர்க்கதரிசிகள் 50 பேரும் பார்த்து கொண்டிருக்கும் போது எலியாவின் ஆவி எலிசான் மேல வருது இல்லையா? அப்ப எலியா எடுத்துக்கொள்வதை பார்த்தீங்கன்னா உனக்கு இது கிடைக்கும் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? எலியா சொல்லும் போதே அந்த ஆவி வந்து எலிசா மேல இறங்குதுன்னா அது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதேதான் யோவான் ஸ்நானன்கிட்ட இருந்தது எலியாவின் ஆவினா பரிசுத்த ஆவியானவர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதோ உமது அடியாரோட 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உங்களுடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். இந்த தீர்க்கதரிசிங்களுக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்ன்றது நல்லா தெரிஞ்சிருக்குதே, முன்னதாகவே சொன்னாங்களே. அப்போ பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டவங்களை போய் இவங்க ஏன் தேடணும்? நல்லா பாருங்க. ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்துக்கு பர்வதங்களில் ஒன்றாகின் மேலாகிலும் பள்ளத்தாக்கில் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பாரு. அதாவது மலைகள் மேலேயாவது இல்ல குகைகள் எங்கன்னா ஒளிச்சு வச்சிருப்பாரு. நாங்க போய் தேடுறோம்னு சொன்னாங்களே தவிர பரலோகத்துல இருக்கிறாருன்னு அவங்க சொல்லவே இல்லை. பரலோகத்துல இருந்தா இவங்க ஏன் போய் தேடணும்னு போய் எலிசா கிட்ட கேட்கணும்? சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி எலியாவை தான் கர்த்தர் இது மாதிரி எடுத்துக்கொண்டிருக்காரா? இது மாதிரி வேற யாரையாவது எடுத்திருக்கிறாரா? அவங்க வேற இடத்துல இருந்து அதுக்கப்புறம் வேற இடத்துல காணப்பட்டாங்களா? அப்படி வேதத்துல ஆதாரம் இருக்கான்னா நிச்சயமா வேதம் குறைவற்றது. நிச்சயமா வசனம் இருக்கு, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 38 - 40 வசனங்கள் வாசிக்கலாம். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வழியில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். ஆமேன். ஆமேன். நல்லா பாருங்க. பிலிப்பும் மந்திரியும் இருவரும் தண்ணீர்ல இறங்கினாங்க. பிலிப்பு என்ன பண்றாரு? அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம். அவர்கள் தண்ணீர்ல இருந்து கரையேறின உடனே கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பு என்ன பண்ணிருக்காரு? கொண்டு போய் விட்டார். அப்புறம் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட மந்திரி தேடி பாக்குறாரு, பிலிப்பை காணோம். அப்ப பிலிப்பு எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, பிலிப்பு ஆசோத்தில் காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகையில் சொல்லி எழுதி அங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அப்போ இது எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க காசால தான் இருந்தாங்கன்றத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் கர்த்தர் அவரை எங்க கொண்டு போய் விட்டுருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வேற ஒரு இடத்துல ஆசோத்துல காணப்பட்டாருன்றத பாக்குறோம். அங்க இருந்து செசரியாவுக்கு போகிறாருன்றத பாக்குறோம்.
அப்போ பிலிப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படல, வேற ஊருக்கு கர்த்தர் ஆவியானவர் கொண்டு போய் விட்டுருக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதே போலதான் எலியாவும் கொண்டு போய் விட்டுருக்காரு. இப்போ மனுஷன் உயிரோட எடுத்துக்கொள்ள முடியுமானா முடியாது. ஏன்னா மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக் கொள்ள மாட்டாது. பரலோகத்துக்கு போறோம்ன்றது மாதிரி இங்க யாரும் பரலோகத்துக்கு போக போது கிடையாது. பூமியில தான் கர்த்தருடைய ராஜ்யம் நடக்கும். பரலோகத்துல நமக்கு இருக்கிற குடியிருப்பு நமக்காக இறங்கி வரும். அப்போ நித்திய ஜீவனை மனுஷன் பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாரும் மறிக்க ஆதாமால மரணம் உண்டானதுனால எல்லோரும் அவரோட சந்நிதியா இருக்கிறவங்க எல்லாரும் மறித்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த மரணத்திலிருந்து நம்ம ஜெயம் கொள்றதுக்காக தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தேவாதி தேவன் நமக்காக மனிதனாய் இறங்கி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது என்னன்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை நமக்கு செஞ்ச வாக்குத்தத்தம். வாசிக்கலாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமென். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நித்திய ஜீவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால தான் உண்டாகும், அதுக்கு முன்னாடி உண்டாகாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39 40 வசனங்கள் வாசிக்கலாம். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றையும் தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆமேன். ஆமேன். நீங்க இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வீட்டுல இருக்கும்போது படிச்சு பாருங்க. விசுவாசத்தை குறித்து இந்த அதிகாரம் எழுதியிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஆபேல் முதல் கொண்டு ஏனோக்கு முதல் கொண்டு எல்லார பட்டம் எழுதியிருக்கும். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனாங்கன்னா, வாக்குத்தத்தம் என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை அவங்க அடையாம தான் போனாங்க, மறிச்சு போனாங்க. அடையாம போனாங்கன்னா மறித்து போனாங்க. எதனாலனா அவர்கள் நம்மை அல்லாமல், அதாவது நீங்களும் நானும் இல்லாம பூரணனாகாதபடினா ஆவிக்குரிய சரீரம் பெற முடியாது. நித்திய ஜீவனை பெறாதபடிக்கு விசேஷித்தமான நன்மை ஒன்றை தேவன் நமக்காக நியமித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் உயிர்த்தெழுதல் நடக்கும். அப்பதான் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பாங்க, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். அப்பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதுன்றது எழுதியிருக்கிற வசனம் அன்னைக்குதான் நிறைவேறுமே தவிர அதற்கு முன்னாடி இது நடக்க வாய்ப்பே கிடையாது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள் வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு எழுதியிருக்கு இல்லையா? அவர் எதற்காக வெளிப்பட்டார்னு இங்க எழுதியிருக்கு. பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் இருக்க, அதாவது நம்ம மாம்சமும் ரத்தமும் இருக்கிறதுனால அவரும் யாரு? பிதாவாகிய தேவனும் நமக்காக அடிமையின் சாயலாகி மனித ரூபமாய் காணப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், அதுக்கு மாத்திரம் கிடையாது, ஜீவ காலம் எல்லாம், அதாவது உலகம் உண்டானது முதல் கொண்டு மரண பயத்திற்கு உள்ளானை அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அதாவது மரண பயத்துல இருக்கிற இவங்களுக்கு மரணத்திலிருந்து நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக தான் தேவன் நமக்காக மனிதனா பிறந்தார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம். ஒரு வசனம் இருக்கு, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நமது நிமித்தம் தரித்திரர் ஆனார்னா, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறார்னா ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார். அப்படிப்பட்ட மகிமை உள்ள தேவன் தரித்திர ஆகிய நம்ம ஐஸ்வர்யன் ஆவதுக்காக, அதாவது மறிக்கிற நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக, நித்திய ஜீவனை உடைய தேவன் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். அவர் மரணத்தை ருசி பார்த்ததுனால்தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்க போகுது. அது அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கும் சொல்லி எழுதியிருக்கு. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய தேவனாகிய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டானதுதான் நித்திய ஜீவன். அதுக்கு முன்னாடி யாராலையும் நித்திய ஜீவனை உண்டாக்க முடியல. அது அவர் ரத்தம் சிந்ததுனால்தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாச்சு. அவர் மரித்ததுனால்தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்குன்றத புரிஞ்சுக்கணும். இந்த மரணத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குறதுக்கு தான் தேவாதி தேவன் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அத்தனை பாடுகளுக்கும் எதற்காகனா நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும்ன்றதுக்காக தான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22 23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம்.
ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். ஆமென். ஆதாமுக்குள் எல்லாம் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? உயிர்ப்பிக்கப்படுவாங்க. இப்ப கிறிஸ்து வந்த பிறகுதான் உயிர்த்தெழுதல் நடக்குது. அப்பதான் நித்திய ஜீவனை கிடைக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. இங்க முதற் பலனானவர் யாருன்னு எழுதியிருக்கு? கிறிஸ்து. மனுஷனா பிறந்தா மரணத்தை ருசி பார்க்கணும். அதனால கிறிஸ்துவும் நமக்காக மரணத்தை ருசி பார்த்துதான் உயிரோடு எழுந்தார். பின்பு அவர் வருகையில தான் அவருடையவங்க என்ன பண்ணுவாங்க? உயிர்ப்பிக்கப்படுவாங்கன்றத புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஆமென். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அதை ஜெயிப்பார். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்பதான் மரணம் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும்ன்றத பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 இருந்து 54 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமீன். ஆமென். மரணம் ஜெயமாக எப்ப நிறைவேறும்ன்றத பாருங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும். ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பாங்க. நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும். இது எப்ப நடக்கும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் நடக்கும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்கிற போதுதான் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இது முன்னதாகவே நிறைவேறி இருந்துச்சுன்னா, எலியாவுக்கும் ஏனோக்குக்கும் நடந்துச்சுன்னா, இது ஏன் திரும்ப நிறைவேறும்? இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் நித்திய ஜீவனும் நித்திய ஆக்கனையும் ஆண்டவர் கொடுப்பார். அதனாலதான் நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார். ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில இன்னொரு நியாயத்தீர்ப்பு இருக்கு. அந்த நியாயத்தீர்ப்புல சிங்காசனத்துல அவர் வீட்டு இருப்பாரு. அப்போ வலது பக்கத்தும் இடது பக்கங்களும் ஆடுகளை வெவ்வேறு, செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் வெவ்வேறாக பிரிக்கிறாரு. அப்போ அவங்க கிரியைக்கு ஏத்த பலனை ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லையா? நான் பசியா இருந்து எனக்கு போஜனம் கொடுத்தேன், நான் தாகமா இருந்து எனக்கு தண்ணி கொடுத்தேன், நான் வஸ்திரம் இல்லாத இருந்து எனக்கு வஸ்திரம் கொடுத்தேன், என்னோட கற்பனைகளும் கட்டளைகள் நீ கை கொண்ட என்னோட ராஜ்யத்துக்குள்ள பிரசைன்றாரு. அதே போல கீழ்ப்படியாதவர்களை ஆக்கணைக்கு திருத்துறாரு இல்லையா? வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிக்கலாம். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். ஆமென். ஆமென். அந்தபடி அவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். அப்போ அன்னைக்குதான் நியாயத்தீர்ப்புலதான் நரகத்துக்கும் அனுப்புறாரு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? நித்திய ஜீவனையும் உண்டாக்கி 1000 வருஷ அரசாட்சியும் கொடுக்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ நரகத்துல ஆளு இருந்தாங்க. இது எல்லாமே போய் அப்போ வசனம் தெளிவா சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னதே நமக்கு வாக்குத்தத்தம்னா அது இனிமேல் வரப்போகிற காரியம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே கொடுத்ததை நான் கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன். இன்னொன்னு, இப்படி எலியா எடுத்துக்கொள்ள போறதுக்கு ஒரு வழி இருந்துச்சுன்னு வைங்களேன். எதுக்கு ஆண்டவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பாடுகளை சகித்து இவ்வளவு ரத்த சிந்தி நம்மளை மீட்டுக்கொள்ளணும்? அதான் ஒரு வழி இருக்கு. எலியாவை எந்த வழியில, ஏனோக்கு எந்த வழியில எடுத்துக்கொண்டாரோ அதே போல எல்லாரும் எடுத்துக்கொண்டிருக்கலாமே. ஏன்னா மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாதுன்னு எழுதி இருக்குது. அப்போ வசனம் வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கும். அவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துக்கு வர முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தலாம் இங்க யாருக்குமே நித்திய ஜீவன் கிடையாது. எல்லோரும் அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகும். கர்த்தர்
நமக்கு அவருடைய ரத்தம் சிந்தினால்தான் நமக்கு பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வலி இல்லாம நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அவர் தான் அந்த வலியை உண்டாக்குனார். அதுக்கு முன்னாடி வலியே கிடையாது. கர்த்தர் தான் அந்த வலியை உண்டாக்குனார். நம்ம நித்திய ஜீவனுக்கான வலியை யார் உண்டாக்குனார்னு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டாக்குனார்ன்றதுக்கான வசனங்களை பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 22 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆமேன். ஆமென். நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துக்கு வர முடியாதுன்னு ஏன் சொல்றாருன்றத பாருங்க. பூமிக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும், மற்றவங்களால போக முடியாது. அப்படி இருக்கும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம அவருக்குள்ள போய் சேரணும்னா நமக்கு தைரியம் இருக்கணும் இல்லையா? அதுக்கு முதல்ல நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? நம் தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியுமா? முடியாது. அப்ப கர்த்தர் தான் நம்மளை பரிசுத்தமாக்கிறார், நம்மளுடைய பரிகாரியாக கர்த்தர்னு சொல்லி எழுதிருக்கு. நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அதனாலதான் அவர் மரிக்கும் போது திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. அது எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா, ஒரு புது மார்க்கத்தை ஆண்டவர் உண்டாக்குகிறார். அவர் இந்த பூமிக்குரிய ஸ்தலங்கள்ல பிரவேசித்தார்னா கேட்டா இல்ல, பரலோகத்தில் இருக்கிற மார்க்கத்தின் வழியா நமக்கு ஒரு வழியை உண்டாக்குறதுக்காக பரலோகத்துலதான் பிரவேசித்தார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த தைரியம் அவர் நம்முடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்கு பிரதான ஆசாரியரார், நமக்கு ஒருவர் பரிந்து பேசுகிறார் என்ற நம்முடைய கிறிஸ்து நமக்காக மரித்தார், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோன்ற அந்த பரிசுத்தன்ற அந்த தைரியம் நமக்கு இருக்கு. தேவனுடைய வீட்டில் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒரு இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளமாய். இது எப்ப நடக்குது? ஞானஸ்தானத்துல நம்ம பாவ அறிக்கை செய்யறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்க. பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலதான் உங்களுக்கு எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு உண்டாகுதுன்றத புரிஞ்சுக்கணும். அப்போ துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு என்ன பண்ண முடியும்? சேர முடியும். இயேசு கிறிஸ்து அவரை அல்லாமல் நம்மளுக்கு தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. அவர் இல்லாம நமக்கு நித்திய ஜீவன் கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென். ஆமென். தைரியமா நம்ம கிருபாசனையில சேர கடவோம்னா எதுக்காக, எப்படி சேர முடியும்? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்காக ரத்தம் சிந்ததினாலையும் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டதாலும் நமக்காக பரிந்து பேசுகிறதுனாலும் நம்முடைய மீட்பர் நமக்காக நித்திய ஜீவனை கொடுத்ததுனாலும் அவருடைய ரத்தத்தினால் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நம்ம மீட்டுக் கொள்ளப்பட்டதுனாலதான் நமக்கு அந்த தைரியம் இருக்கு. கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை பிள்ளையாக அவர் சேர்த்துக் கொண்டார் சொல்லி எழுதியிருக்கு. அக்கிரமங்களிலும் அநியாயங்களிலும் மரித்து இந்த நம்மை உயிர்ப்பித்தார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படி கிறிஸ்து ஒருவர் நமக்காக சிலுவையின் பாடுகளை சகித்ததுனாலதான் அந்த பாடுகளின் வழியாதான் நமக்கு நித்திய ஜீவனை கண்டு உண்டாக்குனார். அப்படி இருக்கும்போது அவரோட பரலோகத்துக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஏனோக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்லி கிறிஸ்துவோட மரணத்தோட அந்த அன்பை மறுதளிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்படி ஒரு வழி இருந்திருந்தா கர்த்தர் உண்டாக்கி இருப்பாரு. அப்போ புதிதும் மார்க்கம் உன்ன ஜீவ வழியை கர்த்தர் சிலுவையின் மரணத்தின் மூலமா நமக்காக உண்டாக்கினார். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அருளும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியை பெற்றோம்னு சொல்லி எழுதியிருக்கு. ஏன்னா மனுஷனுள்ள ஆவியை மனுஷனுக்குரியவர்களை அறிவான், அது போல தேவனுடைய ஆவி என்று தேவனுக்குரிய ரகசியங்களை ஒருவனும் அறிய மாட்டான்னு சொல்லி எழுதியிருக்கு. அவைகள் நாங்கள் மனுஷனானமாய் பேசுகிற வார்த்தைகளால பேசாம
பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொன்னோடனே பரலோகத்துக்கு போயிட்டான்னு சொல்லி மாம்ச எழுத்தா வார்த்தையா நாங்க நம்பாம பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியதோடு சம்மந்தப்படுத்தி காண்கிறோம். ஜென்ம சுபாவ மனுஷனோ தேவனுக்குரிய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு எப்படி இருக்குன்னா பைத்தியமாக தோன்றும். அவைகளை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவையானதால் அவைகளை அறியவும் மாட்டான்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படி வேத வசனம் குறைவற்றதா இருக்குது. நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் வேதத்துல வசனம் இருக்கு. அதை தேடி பொறுமையோட ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவர் தான் நமக்கு போதகரா இருக்கிறாருன்னு சொல்லி. மனுஷன போதகரா இருக்கிற இந்த ஜனங்க எப்படி கத்துக்கொள்ள முடியும்? அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு போதகரா இருக்கிறார். கர்த்தர் தந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருப்பதால் அது சகலத்தையும் போதிக்கும், ஒருவன் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லைன்னு இருக்கு. அப்ப இன்னும் வேதத்தில் இருக்கிற மறைப்பொருள்கள் அநேகம் இருக்கு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, அப்பா நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம் இல்லையா, இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்து கொடுக்கணும் எடுத்திருக்கோம்னா அப்ப பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருக்கிறார்னா ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை பண்ணப்பட்டோன்றதை நம்ம பார்த்தோம். அப்போ விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததா இருக்கிறது போல நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லி எழுதிருக்கு. ஆனால் தான் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடும். அப்ப கிருபா சண்டையில சேரணும்னா இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம பாவங்கள் கழுவப்படணும். அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் நம்ம ரசிக்கப்படவில்லை. அப்ப கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார்னா அவர் ஆவியின் வரங்களோடு தான் நமக்குள்ள இருக்கிறார். அந்த வரங்கள் அவித்து போடாம கர்த்தர் எனக்கு என்ன வரங்கள் கொடுத்திருக்கிறார்ன்றதை அனல் முட்டி நம்ம எழுப்பி ஆண்டவருக்கு வருகையும் அவருடைய தீர்க்க தரிசனங்களும் ஆராய்ந்து கொள்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். இன்னைக்கு இந்த கேட்ட வசனங்கள்ல இன்னொரு முறையும் நம்ம பல முறையும் ஆராய்ந்து இந்த வசனங்கள் உண்மைதானா எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். ஆமென். யாராவது ஒருத்தவங்க இறுதி ஜெபம் பண்ண முடியுமா? சூத்திரம் ராஜா, சூத்திரம் தகப்பனே, நீர் அன்பின் தேவன் தகப்பனே. அப்பா மட்டுமாய் சகோதரனை மறைத்து எலியாவை தகப்பனே நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை தகப்பனே, அவர் மன்னித்துக்காரு என்ற அந்த சத்தியத்தை எங்களுக்கு முழுமையாய் புரிய வைத்த என் தேவனே. அப்பா அதை நாங்கள் கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கும் தகப்பனே. உங்களுடைய சத்திய விசுவாசங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு என் தேவனே இந்த கூடுகையில கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் சிறு பிள்ளைகளின் தகப்பனே நீங்க ஆசீர்வதித்தீங்க தகப்பனே. இந்த வசனத்தை கேட்டு அவர்கள் எல்லோரும் நித்திய ஜீவனுக்காக உங்களிடத்துல எப்பா நாங்கள் ஒரு மனதாய் கூடியிருக்கிறோம் தகப்பனே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உண்மை போற்றுகிறோம் தகப்பனே. சகோதரனை மறைத்து இம்மட்டுமாய் இந்த ஒரு மணி நேரம் எங்களோடு நீங்க பேசுறீங்க தகப்பனே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீர் வருகிறவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிற என் தேவனே உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சதா காலமும் நீங்கள் உயிரோடு இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் எங்கள் பாவங்களை மன்னித்து தகப்பனே எங்களை நல்வழியில நடத்தி கொண்டிருக்கிற என் தேவனே உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா இதிலே வர முடியாமல் இன்னும் இருக்கிற பிரதர் சிஸ்டர் அனைவரையும் தகப்பனே நாளை அந்த யூடியூப்ல கேட்டு அவர்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க என் தேவனே. உங்களுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது தகப்பனே. நாங்கள் இன்னும் எங்களை மனமாற்றத்திலிருந்து மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய் என் தேவனே. இந்த கூடுகையை நீங்க ஆசீர்வதித்து தந்ததுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறோம் ராஜா. உண்மை போற்றி துதிக்கிறோம். இதில் கலந்து கொண்ட அனைவரும் உள்ளங்களையும் தகப்பனே நீர் திறந்து அவர்களை இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீங்க தருகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. நானே சத்தியம் வழியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன என் தேவனை உங்களுக்கு கோடான கூட்டி நன்றி செலுத்துகிறதா. உண்மை போற்றி உண்மை துதிக்கிறோம். துதிகன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென்.